இதே சின்ன சின்ன நான் வெட்ட வேணும் என்ன சின்ன சின்ன சீவி சீவி விடுங்க அப்பன் மாசியும் கருவேக்கிழங்கு மெல்லிசா சீவட்டே கருவேக்கிழங்கு மெல்லிசா சீவனா மாசி சட்னிக்கு தாளிக்க போறோம் முதல்ல என்ன தாளிக்கு எடுத்து வச்சுட்டு பிறகு உருளைக்கிழங்கு அவிய விடுவோம் என்ன எண்ணெய் விடுங்க கொஞ்சம் சட்டி காயட்டும் தண்ணிரை விட போய் இருக்கல எல்லாம் பறந்தடிச்சு போட்டோன்னா இல்லை சட்டி காய்ச்சிட்டு எண்ணெய் விடுங்க என்ன கொஞ்சம் எண்ணெய் விடுங்க முதல்ல தாளிச்சு வைப்போம் என்ன தாளி எண்ணெய் கொதிச்சோடனே வெங்காயத்தை போடுங்க மஞ்சள் தாளிச்சா மண் சட்டிலாம் இல்லை அது சமைக்கிறது இந்த இப்போ மஞ்சள் தாளிக்கிறது மஞ்சள் பொரிக்கிறது இப்போதான் நான் விரும்பு சட்டியை கண்டுபிடிச்சது முந்தியங்க அம்மம்மாக்கள் அம்பம்மாக்கள் எல்லாம் தான் என்ன மண் சட்டி தான் மண் சட்டியில கறி வைப்பினோம் மண் பானையில சோறு சமைப்பினோம் முட்டியில புட்டா வைப்பினோம் மற்ற பானையில ஓட்டு விடுவினோம் மண் பானையில நாங்க மண் சட்டியில சமைச்சு போட்டு மற்ற பாத்திரம் மினிச்சு எடுக்க அதை உடைஞ்சல்லே போகும் அது நாங்கள் இப்ப எல்லாம் அவசரம் எல்லாம் புள்ளைகள் வேற போகுது டியூசன் போகணும் இடம் போகணும் அவசரத்தில் எல்லாத்தையும் போட்டு அவையெல்லாம் முந்தைய இந்த பக்குவமா எல்லாம் செய்து சமைச்சு சாப்பாடு கொடுத்தவன் அவருக்கு ஒரு விரட்டும் பார்ப்போம் இந்த சுவறுவல் புறசறுவல் சுவறுவல் இப்போதே ஆக்கிறது இந்த புறசல் சுவறுவல் டாக்டர் மாதிரி கூட இப்போ தான் வெங்காயத்தை கடுவை விட்டுறாங்க இதை கடுகு போடுவோம் என்ன இவ்வளவு போடுறோம் கடுகு செத்திலையும் போடுங்கோ கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுங்க மண்கட்டி ஈட்டு தானே அப்பண்டு ரெண்டு செத்தல் மிளகாய் போடுறோம் பாருங்க காம்போடே போடுறோம் கேட்டு போடாதீங்க காம்பு என்னதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பமில்லை எடுங்க எனக்கு பிரிட்டாதுங்க செத்தல் மிளகாய் கருவேப்பமில்லையும் போடட்டும் என்ன சரி இந்தாங்க வடிவ தாளிங்க இதோட கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுறோம் பாருங்க வாசமாக இருக்கும் இதுக்கு எடுப்போம் இந்த பிளேட்டு உருளைக்கிழங்கு சட்னிக்கு தாளித்து வச்சிருக்கிறோம் இதை பிறகு போட்டு கிளறுவோம் பாருங்க சட்னிக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு போடுறோம் அப்படியே விட போகிறோம் என்ன போட்டு தண்ணியும் போடுங்க கொஞ்சம் அளவா விட்டு மூடி வச்சு விட்டு உப்பையும் போடுற அளவுக்கு இந்த எண்ணெயில் பதம் கோட மாட்டோம் இல்லை நாங்கள் தண்ணி விட போகிறோம் தண்ணி விடுறோம் என்ன மண் சட்டி தானே நிறைய தண்ணி தேவையில்லை குடிப்பாச்சு அளவு இப்படி மட்டமாக நின்றா சரி உப்பு கொஞ்சம் போடட்டும் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறோம் சரி மூடி அவிய வருவோம் இது கொஞ்சம் கட்டி மஞ்சள் இடித்து நாங்களாவே போட்டு விடுவோம் சேர்ந்து அவிக்கட்டுது மூடி விடுவோம் இது 3 வெள்ளு உள்ளி போட்டுருக்குறோம் 5-6 மிளகும் தட்டி இதுக்கு போடுறோம் இதோட சேர்ந்து அவிய வேணும் என்ன உருளைக்கிழங்கு அவிய இருக்குது என்ன மூடி விடுங்க அப்போ அவியட்டும் பூரிக்கு மாவை உருட்டுவாங்க அவிகிறது கிடையில உருட்டி ரெடியாக வச்சா இது அவிஞ்சு முடிய போடலாம் தான் அப்படி செய்வோம் சரி தண்ணி ஒரு கப் விடுவோம் இதுக்கு தூள் போட தேவையில்லை தூள் போட தேவையில்லை மிளகு போடுறாங்களானே மஞ்சள் தானே உரப்பா இருக்கு மஞ்சள் சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவீனா நீங்களும் செய்து பாருங்க இப்படி கொஞ்சம் புளிக்கரைசலம் போடுவோம் எல்லா வழியாக கொதிச்சிருக்குது தாளிச்சதை போடுறோம் போட்டு அப்படியே கிளறி விடுவோம் கறியை பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கோ சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ சட்னி ரெடி இதான் மூடி வச்சுட்டு நீங்கள் இப்போ எண்ணெய் சட்டி வச்சுட்டீங்களோ
ரெண்டு சட்டி வச்சாச்சு எண்ணெயை விடுங்கோ பூரிக்க சுடுவான் சாப்பிடுவான் பசிக்குது சாம்பாரை பாருங்கோ சட்னி சாம்பார் நினைவு வந்துட்டு எனக்கு பாத்துங்க இது சட்னி இதுக்கு எண்ணெயும் இல்லை தேங்காய் பாலும் இல்லை தண்ணி விட்டு தண்ணியை விட்டு செய்யறாங்க வேற தாளிச்சது போட்டிருக்கிறோம் நல்ல வாசமா இருக்கு டேஸ்டியா இருக்கு பூரியோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கோ